கருணை கொண்ட விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 397வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 398வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம், தயரதன் காலம். ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடியே ராமனது முடிசூட்டு விழாவிற்கு வசிட்ட முனிவரை வாமதேவர் என்னும் முனிவர் அழைத்து வருதல். பாடல் எண் 398. பசிதூக்கம் தனை மறந்தே பட்டமதை சூட்டிடவே வசிட்ட முனி பெருந்தகையை வாமதேவர் கூட்டி வர நிசி நிறமும் நீங்கு முன்னே நீராட்டம் ஈட்டி வரல் உசிதமென அவரும் ஆடி ஒளிமுகமே தீட்டினரி. இதுவே அந்த 398வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பசிதூக்கம் தனை மறந்தே பட்டமதை சூட்டிடவே வசிட்ட முனி பெருந்தகையை வாமதேவர் கூட்டி வர என்ற முதல் 2 வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அமைச்சன் சுமந்திரன் மூலமாக தயரத மன்னன் முன்னரே செய்து வைத்திருந்த ஏற்பாட்டின்படியே ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழாவினை நடத்தி வைப்பதற்காக பெரும் தவம் மிக்க வசிட்ட முனிவரை வாமதேவர் என்னும் முனிவர் அழைத்து வந்தார். தம்முடைய பசி மற்றும் தூக்கம் யாவற்றையும் மறந்து ராமனுக்கு பட்டம் சூட்டுதலால் நாட்டுக்கு விளையும் நன்மை என்னும் நாட்டு மக்கள் நலத்திற்கான பணியினை செய்து முடிப்பதற்காக வசிட்ட முனிவராகிய மிகவும் உயர்ந்த தவமும் உத்தம பண்புகளும் நிறைந்த முனிவரை வாமதேவர் என்னும் உயர்ந்த தவமும் நற்பண்புகளும் கொண்ட முனிவர் அழைத்து வந்தார். நிசி நிறமும் நீங்கு முன்னே நீராட்டம் ஈட்டி வரல். அயோத்தியின் அரண்மனையை அவர்கள் அடைந்ததும் இரவு கொண்ட இருளை ஏற்படுத்தும் கருமை நிறத்தினை முழுமையாக நீங்க வைத்துவிடும் கதிரவனது வருகையின் முன்பே அம்முனிவர்கள் நல்ல தூய்மையான குளிர்ந்த புனல் நீர் ஓடும் சரையு நதியிலே நன்னீர் ஆடி முடித்துவிட்டு பட்டம் சூட்டு விழாவிற்கான பணிகளை செய்தல் நலம் பயக்கும் என கருதியவர்களாய் உசிதமென அவரும் ஆடி ஒளிமுகமே தீட்டினரி. அந்த அற்புதமான நதியிலே நீராடி முடித்தனர். சரையு நதியிலே நீராடிய அவர்கள் நதியின் நீரினால் தமது அகமும் குளிர்ந்து பொலிவுற்றதால் முகங்களும் மேலும் சிறப்பான பொலிவினை அடைந்த காரணத்தால் அவர்களது முகங்களும் ஒளிக்கோள்களின் முகங்களை போன்ற ஒளியினை வீசும் வண்ணமாய் அந்த நதி நீர் அவர்களது உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தி பிரகாசிக்க வைத்தது. அவ்வாறு அவர்கள் சரையு நதியின் குளிர் நீரிலே நீராடியதன் காரணமாக அகத்துள் ஒளி பெற்று அவ்வொளியின் முகத்தினையே தமது முகத்திலும் கொண்டவராய், தமது முகத்திலும் தீட்டிக் கொண்டவராய், தமது பொலிவினை மேம்படுத்தி கொண்டனர். இதுவே இந்த 398வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 399வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.